கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போலீஸோட கார்த்தி பார்த்திங்கன்னா ரெட்டு, அதாவது நம்மளோட மருது பிடிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டே ஃபோனை வச்சிட்டு இருக்காங்க. இவன் காசு கொடுக்கறதுக்கு நம்மளோட ரெட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது மருது வராரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த லேடி பயந்துட்டு நிற்கும் போது தள்ளி விட்டுட்டு நம்மளை போலீஸ் பிடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. கார்த்தி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, பின்னாடியே செம்ம அடி, 2-3 அடி அடிச்சிருக்காரு. ஆனால் மாஸ்க் போட்டதுனால யாருன்றது அவருக்கு தெரியல. வேகமாக பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி காரில் சேஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ கார் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஓடி வராரு. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிட்ட வராரு. போலீஸும் பார்த்திங்கன்னா வேனில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒளிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. ஆனாலும் கார்த்தியால் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாஸ்க்கை தான் போட்டுக்கிட்டு எப்பயுமே வர்றதுனால முகம் சுத்தமாக தெரியல. கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு இந்த மாஸ்க்கை போட்டு போகிறதுனால பார்த்திங்கன்னா நேராக மேலே என்ன பண்ணுறாரு, ஏறி மேலே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, சாமுண்டீஸ்வரி வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜைக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. நம்மளோட ரேவதிக்கும் மருது பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்புனாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, மேலே ஏறி போயிட்டாரு. அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, பின்னாடியே விரட்டிட்டு வராரு பிடிக்கிறதுக்கு. கரெக்டாக சாமுண்டீஸ்வரி பூஜை ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரேவதி அந்த சாமிக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க. ஐயர் பூஜை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி மாலை எடுத்துகிட்டு போட சொல்கிறாங்க. ஒரு தாம்பலத்தட்டில் பார்த்திங்கன்னா மாலை எடுத்துகிட்டு போடுறதுக்கு வராங்க ரேவதிக்கு. கார்த்தி என்ன பண்ணுறாரு, வேகமாக உள்ளே ஓடி வராரு. அது சீன் நம்ம ப்ரொமோலேயே பார்த்துருப்போம். ஓடி வரும்போது ரோகிணி, ராஜராஜன், அதுக்கப்புறம் மயில்வாகனம் இங்கே எல்லோரும் ஷாக்காகி பார்க்குறாங்க. ரேவதி பார்க்காத மாதிரி தான் இருக்காங்க. யார் வர்றது அப்படின்றது கீழே குனிஞ்சிட்டு அவங்க கவனிக்கல. அப்போ கரெக்டாக சாமுண்டீஸ்வரி தாம்பலத்தட்டில் இருக்க மாலையை தள்ளி விட்டுட்டு மேலே ஓடுவார். அந்த மாலை பார்த்திங்கன்னா கரெக்டாக ரேவதியோட கழுத்தில் போயிடும். அதை பார்த்து எல்லாரும் குடும்பத்தில் இருக்க சாமுண்டீஸ்வரி, சந்திரகலா இவங்க 2 பேரை தவிர எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. மேலே ஓடி போகிறத பார்க்கும்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி, இவன் எதுக்காக நம்ம வீட்டு மேலே ஓடிட்டு இருக்கிறான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ராஜராஜன் தெரியல என்ன பிரச்சனைன்னு, அவனே சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மருது பார்த்திங்கன்னா கில்லடி மாதிரி ஒரு காஸ்டியூமை மாற்றிடுறாரு. மாற்றிட்டு ஷர்ட்டெல்லாம் மாற்றிட்டு மாப்பிள்ளை மாதிரி கீழே இறங்கி வராரு. மருதுக்கிட்டே கார்த்தி கேட்குறாரு, இங்கே ஒருத்தர் மேலே வந்தானே அவனை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நார்மலாக என்ன பண்ணுறாரு, கீழே வந்துடுறாரு. இந்த வாட்டியும் மருது எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனால் கல்யாணத்துக்குள்ளே யாருன்றது தெரிய வரும்னு எதிர்பார்க்கலாம்.